அப்படின்னா உங்களுடைய சக்ரா பிளாக்கேஜஸ் இருக்கு. அதாவது டீப் கோர் சக்ரா பிளாக்கேஜஸ் இருந்ததுன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. இதுதான் உங்களுக்கு. மேடம், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடித்த பின் உடல் பெயின் வருது எதனால? வெரி குட், சூப்பரான கேள்விங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி சிஸ்டம், எனர்ஜி ஒர்க்குங்கிறதே இப்பதான் பாயிண்ட்டுக்கே வந்திருக்கீங்க. அதாவது ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து உடம்புல பெயின் வருது, எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகுது, இல்ல ரொம்ப ஹெவி ஆகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க சரியான கிரவுண்டிங்கா இல்லைன்னு அர்த்தம். அப்போ ப்ராப்பரான பிராக்டிஸ்ல நீங்க இல்லைன்னு அர்த்தம். என்னன்னா இப்போ ஒரு ஃபுல்லா இருக்கிற ஒரு கண்டெய்னர்ல இருந்து மட்டும்தான் நமக்கு தேவையான கொஞ்சத்தை வெளியில எடுக்க முடியும். ஆல்ரெடி நீங்களே எம்டியா இருக்கும்போது இல்ல ஒரு இன்சஃபிசியண்டா இருக்கும்போது அந்த எனர்ஜியை இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்குறீங்க. அப்போ உங்க ஆரா வந்து ஸ்ட்ராங்காவே இல்லை. அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இல்லாத அந்த ஆரா என்ன செய்யும், நான் உங்களுடைய எல்லா விதமான எனர்ஜியையும் இன்னொருத்தருக்கு கொடுத்து அவங்க எடுத்துருவாங்க. பட் அந்த இடத்துல நீங்க எம்டி ஆயிடுவீங்க. நீங்க எம்டி ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆராவும் உங்களுடைய மெர்ஜ் ஆகுது. அப்போ ஸோ டார்க்னஸ் அப்படிங்கிறது இங்கேயும் இருக்கும், அவங்க கிட்டேயும் இருக்கும். அப்போ அவங்க ஒயிட் லைட் ஆயிடுவாங்க, நீங்க டார்க் லைட் ஆயிடுவீங்க. அப்போ பெயின் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்கும். பட் இதை சொல்லிட் பண்றது எப்படி அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க வந்து ரேக்கியோ அல்லது வந்து வேற ஏதாவது ஹீலிங் ப்ராசஸ் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களை நீங்க ரீசார்ஜ் பண்றதுக்கு, அதாவது ஹீலிங்ல லைட் எனர்ஜி எடுக்கிறதுக்கு ப்ராசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து அவங்க ஹீலிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய 2 கையும் வந்துட்டு இந்த ஹார்ட் சென்டர்ல இப்படி வச்சுக்கோங்க. ஹார்ட் சென்டர்ல வைங்க. அப்படி இல்லைன்னா உங்களுடைய தொப்புள் பகுதியில கை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு ஐ ஆம் டிவைன் லைட் அப்படிங்கிற அந்த கமாண்ட் மட்டும் கொடுங்க. ஐ ஆம் டிவைன் லைட். ஏன்னா இது வந்து பயங்கரமான அஃபர்மேஷன். நான் வந்து ரொம்ப சாதாரணமா இந்த லைவ்ல எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஸ்லோவா பேசிட்டு இருக்கேன். பட் ஒவ்வொரு ரெமெடியும் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். பட் அதை லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் உங்களுக்கு அதோடைய எனர்ஜிஸ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு. பிகாஸ் இது எல்லாமே வந்து இன்விசிபிள் பவர்ஸ். இந்த ஒரு பொருள் இருக்கு, இந்த ஒரு ஸ்டாச்சு இருக்குல்ல, இந்த ஸ்டாச்சுவை மாதிரி தூக்கி கையில கொடுத்து என்னால வந்து சொல்ல முடியாது, இதுதான் இந்த பொருள் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இது வந்து என்னன்னா, இது ஒரு எனர்ஜி சிஸ்டம், கண்ணுக்கு தெரியாத எனர்ஜி சிஸ்டம். எப்படி நம்மளுடைய உடம்புக்குள்ள நம்ம உயிர் கண்ணுக்கு தெரியாம இருக்கோ அதே போல பல எனர்ஜிஸ் இங்க இருக்கு. அதுதான் சொல்றேன். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஐ எம் டிவைன் லைட், ஐ எம் டிவைன் லைட்டுங்கிற அஃபர்மேஷன் வந்து நீங்க ஒரு 10 டைம்ஸ் நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய லைட் எனர்ஜி பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுடைய பாடி வந்து கம்ப்ளீட்டா ஃபில் ஆகும். அதாவது ஆர்கன்ஸும் செல்ஸும் இன்னொன்று வந்து உங்களுடைய ஸ்பிரிட் பாடியும் எல்லாமே வந்து ஃபில் ஆகும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. திருஷ்டி அதிகமா இருக்குன்னா, திருஷ்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நெகட்டிவ் பீப்புள்ஸோடது அப்படின்னு நான் சொல்றேன். திருஷ்டி அதிகமா இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரு சிம்பிள் ரெமெடி வந்து பாத்தீங்கன்னா, பிளாக் டர்மலியன் கிறிஸ்டல் வந்து வீட்டுல வந்து ஒரு ராக் வந்து வச்சிருங்க. ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஏன்னா பிளாக் டர்மலியன் வச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு கேக்குறீங்க. இந்த கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிளானட்டரி அலைன்மெண்ட்ல வந்துட்டு சன் பிளானட்டும் தென் வந்துட்டு குரு ஜூபிட்டர் பிளானட் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் வந்து 80% மேலே இருந்தா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்மா கிடைக்கும். அதை வந்து நீங்க உங்க அஸ்ட்ராலஜரை பார்த்து நீங்க அதைய பார்த்துக்கோங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பாருங்க சார். மேரேஜே ஆகலை அப்படின்னா அதுக்கு பரிகாரம் எல்லாம் பண்ணா மேரேஜ் ஆகாதுங்க. இதுக்கு வந்து உங்க பிளானட்டரி அலைன்மெண்ட் தான் ரீசன். இன்னொன்னு கர்மா ரீசன் ஒன்று இருக்கு. அதுலயெல்லாம் பார்த்தாதான் உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்டர் தட் மேரேஜ் தென் என்னங்கிறதெல்லாம் அதுல வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஏஞ்சல்ஸ் பத்தி போன வீடியோல நான் ஏஞ்சல்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருந்தேன்.
இந்த ஏஞ்சல்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. இப்போ கூட வந்து நிறைய பேர் எங்கிட்ட ஃபோன்லயும் கேட்குறாங்க. ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து யாரு, என்ன மாதிரி அவங்க யாரு, என்ன மாதிரியான எனர்ஜிஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு சில கோவில்களுக்கெல்லாம் போறீங்க. கோவில்களுக்கு போகும்போது அங்க நீங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்க வந்துட்டு ஃபீல் பண்றீங்க? அதாவது உங்க லைஃப்ல வந்து நிறைய பாசிட்டிவிட்டி வரணும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும், வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கணும், அந்த மாதிரி எத்தனையோ ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா? அப்போ இது இந்த ரீசன்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சில பவர்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட பவர்ஸை வந்துட்டு பிளானட்ஸையும் தாண்டி கொடுக்கறது தான் வந்துட்டு இந்த ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறது. ஏன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து இன்விசிபிள் பவர்ஸ். பிகாஸ் ரேக்கி விட ஒரு 10 டைம்ஸ் ஹையர் லெவல்னு வைங்களேன். ரேக்கி கத்துக்கிறவங்களே வந்து லைஃப்ல நிறைய சேஞ்சஸை பாக்குறாங்க. ஆனா ஏஞ்சல்ஸ் பண்ணும்போது அதை விடவே அதிகமான பலன்கள் வந்து அதுல வந்து கிடைக்கும் நமக்கு. ஓகே, இதுல ரேக்கி சம்பந்தப்பட்ட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க எனக்கு இதுல கமெண்ட் பண்ணுங்க. ரேக்கி சம்பந்தப்பட்டது, அதாவது ரேக்கி எனர்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி இந்த யூனிவர்ஸ்ல வந்து நிறைய இருக்கு. அதாவது எக்ஸிஸ்டிங் பவர்ஸ் நிறைய இருக்கு. இந்த எனர்ஜிஸ் வந்து நீங்க அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணும்போது செல்ஃபா நீங்க வந்துட்டு ஹீல் ஆயிக்கலாம். பிகாஸ் ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஹெல்த் நல்லா இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய ஆர்கன்ஸ் அதோடைய வேலையை வந்துட்டு செய்ய ஆரம்பிக்கும். இன்னொன்னு, உங்களுடைய சக்ராஸுக்கும் நம்மளுடைய பிளானட்ஸுக்கும் வந்துட்டு நிறைய வந்து தொடர்பு இருக்கு. இன்னொன்னு, சக்ராஸுக்கும் ஆர்கன்ஸுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஸோ சக்ராஸ் அப்படின்னு வரும்போது உங்களுடைய சக்ராஸ்ல இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோமே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாக்கா அவங்க வந்து நிறைய படிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு மெமரி பவர் வந்து இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனா என்னன்னா ஸ்டடீஸ்னு வரும்போது கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஏன் அந்த மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு கிரீன் லைட் வந்து அதிகமா கிடைக்காது. ஸோ கிரீன் லைட் கிடைக்காததுனால என்ன ஆகும் அப்படின்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டது அப்படின்னு வரும்போது மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அவங்களுக்கு போகும். ஆனால் அதர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. பிகாஸ் அதர் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு எல்லோ லைட் எனர்ஜியில ரொம்ப கிரிப்பா இருப்பாங்க. ஆனால் கிரீன் லைட் எனர்ஜியில கொஞ்சம் டவுனா இருப்பாங்க. அப்போ கிரீன் லைட் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்க யாரா இருந்தாலுமே கிரீன் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சம் கிறிஸ்டல்ஸை நீங்க யூஸ் பண்ணுங்க. அதாவது சில கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணுங்க. அதாவது ஜேடு, தென் வந்து கிரீன் அவென்ச்சுரின், தென் வந்து எமரால்டுல வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கிற மீடியம் அளவுல இருக்கிற நீங்க ஒரு குவாலிட்டி அது மட்டும் யூஸ் பண்ணா போதும். பிகாஸ் எமரால்டுல வந்துட்டு ஹை லெவல் குவாலிட்டியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வந்து ஒரு மீடியமா இருக்கிறது. பிகாஸ் அதோடைய ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம உடம்பு தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு எமரால்டோடைய எனர்ஜி வந்து உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா நீங்க என்னோட நம்பர்ல கொஞ்சம் ஒரு 2 hours கழிச்சு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ நான் அதை வந்து உங்களுக்கு செக் பண்ணி சொல்றேன். ஏன்னா கிரீன் எனர்ஜி அப்படிங்கிற வரும்போது நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அது சூட்டபிளா இருக்கும். இப்போ சொல்லப்போனால் கான்சென்ட்ரேஷன் இருக்காது, ஃபோக்கஸ் இல்லாமல் படிக்கிறது, தென் வந்துட்டு எந்த ஒரு வேலையிலையுமே வந்து ஒரு கிரியேட்டிவான மைண்ட் செட் இருக்காது, கிரியேட்டிவான ஐடியாலஜி கிடைக்காது. ஸோ ஐடியாலஜி எல்லாம் வரணும் அப்படின்னா கிரீன் எனர்ஜி நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் உங்களுடைய உடம்பு சன்லைட்ல இருந்து கிரீன் எனர்ஜியை அப்சர்வ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டியா இருக்கணும். இன்கேஸ் உங்க பாடி வந்து அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியா இல்லை அப்படின்னா ஸோ கிரீன் எனர்ஜியை எடுத்துக்க முடியாது. ஸோ கிரீன் எனர்ஜி உங்களுடைய ஆராவை விட்டு தள்ளி தான் இருக்குமே தவிர உங்க ஆராவுக்குள்ள பெனிட்ரேட் ஆகி உள்ள வராது. சரிங்களா? என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல நீங்க பாருங்க.